அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே விசேஷம் நிறைந்த நாட்களாக மாறி இருக்கும். அந்த நாள் எதுன்னு நம்ம சரியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன எளிய வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக அதை செய்கிறோமோ அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் இருக்குது. என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் 31ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாளுடைய 10 அவதாரங்களில் 8வது அவதாரமான கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. இது முதல் விசேஷம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி, அதாவது ஆடி தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது எப்பவும் சிறப்பு வாய்ந்தது தான். மேலும் கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் தான் அவதரித்தார். இதில் என்ன சிறப்புனா, சனிக்கிழமை நாளில் இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறதா சிறப்பு. ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். அவருக்கு உரிய தேய்பிறை அஷ்டமியானது இந்த நாளில் வந்திருக்கிறதுனால நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், எதிரி தொல்லைகள் இதெல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த 888 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இந்த 8ங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். நினச்ச காரியத்தை 8 நாட்களுக்குள்ளே நடத்தி தந்துடும். அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம்ங்கிறது 8வது மாதம், இங்கே ஒரு 8. அடுத்தது இது அஷ்டமி திதியாக இருக்குது இல்லையா, இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. இங்கே நமக்கு ஒரு 8ன்னு கிடைக்குது. அடுத்த 8 எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சனிக்கிழமையாக இருக்குது, சனீஸ்வரருக்குரிய நாளாக இருக்குது, அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. இப்படி தான் இந்த 3 8 அப்படிங்கிறது நமக்கு இந்த நாளில் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி ஆடி கிருத்திகையும் இருக்குது. இந்த வருஷத்தில் மொத்தம் நமக்கு ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை இருந்ததுங்க. ஏற்கனவே ஒன்று முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இத்தனை சிறப்புகளும் ஒரே நாளில் இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும், குபேரர் போல செல்வம் சேரும் என்பது குறித்து நேற்றைய இரவு பதிவிலே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றுலையோ அல்லது மாலை நேரம் நீங்கள் கிருஷ்ணர் பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அந்த சமயத்திலேயோ ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லி தனி பதிவு போட்டிருந்தேன். அதில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு சில பொருட்கள் சொல்லியிருந்தேன். எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். அதில் ஒன்று வாங்கி வச்சிங்க அப்படின்னாவே போதும். அடுத்ததாக இன்று இரவு 11 மணி 13 நிமிடத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வீட்டில் தெளிப்பதன் மூலமாக பணவரவு தாண்டவம் ஆடும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அடுத்ததாக இன்று இரவு 8 மணியிலிருந்து 8 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார ஒரே ஒரு முறை நம்மளுடைய 8 விருப்பங்களையும் ஒரு பேப்பரில் எழுதுவதன் மூலமாக கட்டாயம் அதெல்லாம் 8 நாட்களுக்குள்ளேயே நிறைவேறும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம், ஆனால் அதிகப்படியான பலன் தரும். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களினுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து அதன்படி செய்யுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது கடனாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், நோய் நொடிகளாக இருந்தாலும், எதிரி தொல்லைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தலைதறிக்க ஓடுவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 8 மணியிலிருந்து 8 மணி 59 நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு 11 மணிக்குள்ளாரையாவது நீங்கள் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு நமக்கு தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது, கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் தேய்பிறை அஷ்டமி நாளில் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மிளகு வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதனால் நம்ம 8 மிளகு வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சின்னதாக எந்த ஒரு கோடும் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். இதில் எழுதுவதற்கு கருப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. கருப்பு நிறம்ங்கிறது சனீஸ்வரருக்கு உரியது. நம்ம இந்த நிறத்தை பயன்படுத்துறது சிறப்பு. ஒருவேளை பிளாக் கலரில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ப்ளூ கலர்லேயும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 2 பொருள் தான் நமக்கு தேவை.
இப்போ இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள், இது வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள். இப்போ இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரில் பொறுமையாக பார்த்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக இந்த 8 மிளகு இருக்குது இல்லையா, இந்த 8 மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தின் கடைசி நாள் அன்றைக்கி இந்த மிளகு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஆடி கடைசி நாளாகவும் இருக்குது, தேய்பிறை அஷ்டமியாகவும் இருக்குது. அதனால் இந்த பரிகாரம் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ இடது கையில் மிளகு வச்சுருக்கிறதுனால நீங்கள் இப்போ உங்களுடைய வாய்ப்பகுதியை அந்த மிளகு கிட்ட கொண்டு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுக்க என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அல்லது இந்த வருடம் முழுக்க என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஞாபகம் வச்சுருந்தா சொல்லுங்கள். என்னோடய கடன் வந்து தீரணும், கஷ்டம் வந்து தீரணும், நோய் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுங்கள். எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது மனசு விட்டு நீங்கள் வந்து இந்த மிளகு கிட்ட வந்து பேசணும். சரிங்களா? நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு முறை வந்து கடைபிடிச்சிட்டு வரோம். ஏன்னா இது 100% ரிசல்ட் கொடுக்கும். இனி பல சேனல்ஸில் இது மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, இப்படி வந்து எல்லாம் சொல்லி முடித்த பிறகு இப்போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கன்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த மிளகை வந்து நம்ம முன்னாடி பேப்பரில் சிம்பிள் வரைஞ்சி வச்ச பாருங்கள், அது மேலே ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சிருங்க. அதாவது இந்த மிளகெல்லாம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சிருங்க. அடுத்து சின்னதாக ஒரு மண் அகலோ இல்லை தேங்காயோட ஏதாவது எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்துட்டாலும் சரி, இல்லை மொட்டை மாடிக்கு போயிட்டாலும் சரி, இல்லை பால்கனி இருக்குதுன்னா அங்கே வந்து நின்றுட்டாலும் சரி, இங்கே மாதிரி வெளியில் வந்து நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் இந்த மிளகு வச்சுக்கோங்க. உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 8 முறை, வலதுபுறம் இருந்து ஒரு இடதுபுறம் 8 முறை, அதாவது கிளாக் வைஸில் 8 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 8 டைம்ஸ் உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிக்கோங்க. நீங்கள் சுற்றும் போது கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் முன்னாடி இந்த மண்ணகலோ தேங்காயோட வைக்க சொன்ன பாருங்கள், அதில் அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சு அதுக்குள்ளே இந்த பேப்பரையும் அந்த இதையும் வந்து போட்டுருங்க. பேப்பருக்குள்ளே மிளகு இருக்குல்ல, அது அப்படியே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கற்பூரம் எரிய அந்த பேப்பரில் இருக்கிற அந்த சிம்பிள் எரிய ஆரம்பிக்கும், அந்த மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அது வெடிக்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்று அந்த மிளகு வெடிக்கிறத நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள். நீங்கள் என்னென்னவெல்லாம் கஷ்டங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் வந்து தவிடுபொடி ஆகுது, அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்குது, அதெல்லாம் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இதெல்லாம் எரிஞ்சு முடித்த பிறகு இதை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு இந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு வேறு ஏதாவது இது போல் எரிக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் விளக்கேற்றுறதுக்கு பயன்படுத்தாதீங்க. தேங்காய் ஓட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதன் பிறகு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்கிறது வந்து உங்களுடைய இஷ்டம். இல்லைன்னா நீங்கள் கை கால் முகம் கழுவிக்கிறது நல்லது. இப்போ உங்கள் கணவருக்கு இது போல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவருடைய கஷ்டம் தீரணும்னு வேணால் நீங்கள் இந்த மிளகை கையில் வச்சுட்டு வேண்டிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சுற்றி போடுறதெல்லாம் வந்துட்டு அவருக்கு அவரே சுற்றிக்கிறது நல்லது. ஆனால் அவர் சுற்றிக்க மாட்டார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். ஆனால் அவருக்கு பதிலாக உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிக்கக்கூடாது. அவருக்கு தான் நம்ம திருஷ்டி எடுக்கணும். சரிங்களா? புரியுதா? இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு எரிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் எரிச்சிக்கலாம். அவர் முகம் கை காலை கழுவிக்க சொல்லிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 8:59 செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது 8 மணிலேருந்து 8:59 செய்ய முயற்சி பண்ணுங்கள். முடியலைன்னா இரவு 11:13 செஞ்சுருங்க. அற்புதமான வாய்ப்பை தவற விடாதீங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.